கேஎல் ஆர் ஃபோட்டோகிராஃப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் கேஎல் ராஜப்பன் சிங். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா பீப்புள் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறத பை டிஃபால்ட்டாக எவ்ரிடே பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அது கேமரால தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஃபோனில் கூட நம்ம பண்ணலாம் இல்லையா? ஸோ ஃபோட்டோகிராஃபி ஆரம்பிச்சப்போ பார்த்தீங்கன்னா பீப்புளை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு வேண்டிய தான் ஃபோட்டோகிராஃபி ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சி செஞ்சாங்க அவங்களுக்கு. இப்போ நம்மளையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பீப்புள் ரிலேட்டட் ஃபோட்டோகிராஃபி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பீப்புள் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. ஆக்சுவலாக அப்படி நம்ம மக்களை ஃபோட்டோ எடுக்கும்போது, மனிதர்களை ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்களை எப்படி அட்ராக்டிவா அழகா எடுக்கிறது, ஹவு டு ஷூட் பீப்புள் அட்ராக்டிவ்லி அப்படிங்கிறது தான் வீடியோவுடைய ஒரு தலைப்பு. ஸோ ஃபோட்டோகிராஃபி நமக்கு தெரிஞ்சாலும், டெக்னிக்கலா ஃபோட்டோகிராஃபி நமக்கு புரிஞ்சாலும், ஒரு ஏஸ்தட்டிக்கா ஒரு விஷயத்தை எப்படி நம்ம அப்ரோச் பண்றது, ஒரு கலைத்தன்மையோட ஒரு போர்ட்ரேட்ங்கிறது எப்படி இருந்தா நல்லா இருக்கும். இது நம்ம வீட்டில் உள்ளவங்களை கேஷுவலா எடுத்தா கூட நீங்க இந்த விஷயத்தை நீங்க அங்க அப்ளை பண்ணலாம். வெளியில நீங்க ஒரு வெக்கேஷனுக்கு போறீங்க ஃபேமிலியோட, அப்ப கூட நீங்க இதெல்லாம் அப்ளை பண்ணலாம். இட்ஸ் நாட் தட் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ஒர்க் பண்ணும்போது மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் ஆல். ஒரு ஹாபிஸ்ட்டுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா இந்த பீப்புள் எடுக்க சமயத்தில் முதல் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா, ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபோட்டோகிராஃபியில் இருக்கு. அது ஒரு கம்போசிஷன் ரூல்ஸ். ஆக்சுவலாக இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ்ல நீங்க பீப்புளை கம்போஸ் பண்ற சமயத்தில் அவங்களுடைய பாடியை, அவங்களுடைய ஃபேஸ் என்ன பண்ணிக்கோங்க, இந்த வைட்டல் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல, அதாவது 4 இடத்துல எங்க அந்த லைன்ஸ் உங்களுக்கு இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த இடத்துல நீங்க பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த படம் பார்க்குறப்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபோட்டோவாக இருக்கும். க்ளோஸ்அப்லாம் எடுத்தீங்க அப்படின்னா பீப்புளுடைய கண்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை அந்த வைட்டல் பாயிண்ட்ல நீங்க வைக்கலாம். அது செமையாக இருக்கும் அந்த படம் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக சரியா, ஃப்ரேம் லேசா நீங்கள் டில்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த வைட்டல் பாயிண்ட்ல உங்களுக்கு அது வந்துடும். இதையும் தாண்டி ஒரு போர்ட்ரேட் பண்ணுற சமயத்தில் பீப்புளை நீங்கள் கரெக்டாக சென்டரில் வச்சு எடுக்காதீங்க. கொஞ்சோண்டு அவங்களை ஆஃப் சென்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலாக ஆஃப் சென்டர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன கேட்டிங்கன்னா வைட்டல் பாயிண்ட்ல அது வந்துடும். ரெண்டாவது, நீங்கள் பீப்புள் ஷாட்ஸ் எடுக்கிற சமயத்தில் அவங்களுடைய கண்களை அந்த டாப் 1/3 இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா இந்த ஹெட் ஸ்பேஸ் கூட அதில் கரெக்டாக மேனேஜ் ஆகிடும். ஸோ இது நம்ம அளந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய விஷயம்லாம் கிடையாது. ஆக்சுவலாக ஓகே, ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்மளுடைய நிறைய கேமராக்களில் பார்த்தீங்கன்னா இந்த காம்போசிஷன் கிரிட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக உங்களுக்கு இருக்கும். மிரர்லெஸ் கேமராஸில் அது இருக்குது, நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த கட்டம் உங்களுக்கு தெரியும். அந்த கட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா அந்த டாப்ல உள்ள 1/3 இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அந்த படம் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக ஸோ பீப்புளை நீங்கள் சென்டரில் வைக்காம எடுங்க, கொஞ்சம் ஆஃப் சென்டர் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஆக்சுவலாக நான் சொல்கிறது போர்ட்ரேட்ஸ்க்குலாம் இது அப்ளை ஆகும். சப்போஸ் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி பிக்சர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாஸ்போர்ட் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இல்லை ஒரு டிரைவிங் லைசன்ஸ்க்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இல்லை ஒரு கார்பரேட் போர்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் ஆஃப் சென்டர் பண்ணக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் சென்டரில் தான் வச்சு எடுக்கணும். அது மாதிரி குரூப் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஆஃப் சென்டரில் பண்ணக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக சென்டரில் வச்சுக்கலாம். ஆஃப் சென்டர் இன்னும் ஒரு டைனமிக்கான ஒரு ஃபீல் வரணும்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு போர்ட்ரேட்டில், எஸ்பெஷலி ஹரிசாண்டல் போர்ட்ரேட்டில் நீங்கள் கட்டாயமாக ஆஃப் சென்டர் பண்ணணும். நிறைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக ஒரு ஹரிசாண்டல் போர்ட்ரேட்டில் எப்படி நான் ஆஃப் சென்டர் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஆஃப் சென்டர் பண்ணும்போது அந்த கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக உள்ள ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, அங்கே ஒரு பேலன்சிங் எலிமெண்ட் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அப்போ அந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். சப்ஜெக்ட் சென்டரில் இல்லை, கொஞ்சம் ஆஃப் சென்டராக இருக்குது. ஆக்சுவலாக அப்போ இந்த விஷுவல் பேலன்ஸ் மாறுற சமயத்தில் என்ன பண்ணிக்கணும், ஆக்சுவலாக எந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல சப்ஜெக்டை விட லெஸ் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அங்கே இருக்கலாம். அது ஷார்ப்பாக இருக்கும் கூட அவசியம் கிடையாது, அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் கூட இருக்கலாம், கரெக்டான எக்ஸ்போஷர் இருக்கணும் கூட அவசியம் கிடையாது, டார்க்காக இருக்கலாம், பிரைட்டாக கூட இருக்கலாம். பட் சம்திங் ஹேஸ் டு பி தேர் டு பேலன்ஸ் தி விஷுவல். ஆக்சுவலாக ஓகே, இது ஒரு கவித்துவமான ஒரு விஷயங்க. என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கேமராவில் வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபோட்டோகிராஃபர் ஆகிட முடியாது. கேமரா வாங்கினதுக்கு அப்புறம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு அழகான படத்தை எடுக்கணும் அப்படின்னா இது மாதிரி சில ஆர்டிஸ்டுக்கான சில விஷயத்தை நம்ம தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு நம்ம பண்ணால் மட்டும்தான் அந்த படங்கள் எல்லாராலையும் பாராட்டப்படும். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஃபோட்டோவில் அழகாக இருக்கணும், கிரேட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் இல்லையா? அப்போ அதை நம்ம சரியாக பண்ணணுமா இல்லையா? இதை தாண்டி உங்கள் தலைக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஹெட் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க ஃபோட்டோகிராஃபியில். தேர் இஸ் சம்திங் கால் ஹெட் ஸ்பேஸ். ஹெட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு மேலே எவ்வளோ கேப் விடுறீங்க. இப்போ நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட இல்லையா, என் வீடியோ ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நான் சென்டரில் இல்லை, கவனிச்சிங்களா நீங்கள்? நான் ஃப்ரேமில் ஒரு சைடில் நான் இருக்கேன். ஆக்சுவலாக ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு சென்டர் இஸ் நாட் ஏஸ்தட்டிக்னு சொல்லியிருந்தேன். ஸோ சென்டர் இல்லாமல் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஓரமாக உட்காந்துக்கும் என்ன ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு எம்டி ஸ்பேஸ் வருது, அதை நான் எம்டியாக விடலை. ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்க, ஆக்சுவலாக ஒரு சில்வர் ரிஃப்ளெக்டர் அந்த இடத்துல பின்னாடி வச்சு கோல்டு ரிஃப்ளெக்டர் அந்த பக்கம் ஸ்லைட்டாக வச்சிருக்கேன். இல்லை அது கொஞ்சம் கட் கூட பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக காமிக்கல. திஸ் இஸ் கால்ட் பேலன்ஸ் இல்லையா? ஸோ அப்போ தலைக்கு மேலே பாருங்க, என் தலைக்கு மேலே கொஞ்சம் கேப் இருக்குல்ல, ரீசனபிள் கேப் இருக்கு. இந்த கேப் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் உங்களால் பார்க்குறப்ப எரிச்சலாக இருக்கும். இந்த கேப் இல்லாமல் அப்படியே இந்த ஃப்ரேம் இதோட கட்டாக இருந்தாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிக்காது. ஏன்னா ஹியூமன் பிரெயின் பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை அக்செப்ட் பண்ணாது. ஆக்சுவலாக தட் இஸ் வாட் ஐ கால் இந்த விஷுவல் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயம் தான் இந்த காம்போசிஷன். ஆக்சுவலாக அதை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட நான் கண்ணா பண்ணா டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஆக்சுவலாக ஏன்னா ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது கேமரா சார்ந்த விஷயம் மட்டுமே இல்லை. ஆக்சுவலாக அது நம்மளுடைய மைண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு விஷுவலை
படங்களை நம்ம மைண்ட் எப்படி ரீட் பண்ணுது, எப்படி புரிஞ்சுக்குது. இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு எ பிக்சர் இஸ் அண்டர்ஸ்டுட். ஒரு படத்தை வந்து மக்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த படம் சிறப்பாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வரும். ஆக்சுவலாக இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த கேமரா வாட் யூ யூஸ். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை வந்து ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசிக் ஃபோட்டோகிராஃபி அவங்க படித்தாலும் சரிதான், ஃபுல் டைம் டிப்ளமா படித்தாலும் பரவாயில்ல, ஆக்சுவலாக இல்லை 1-to-1 கிளாஸ் வந்தாலும் பரவாயில்ல, ஆன்லைன் கிளாஸ் வந்தாலும் எந்த கிளாஸ் வந்தாலும் சரி, பேசிக், அட்வான்ஸ், ஃபுல் டைம், டிப்ளமா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி டே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நான் தொடர்ந்தேச்சே பேசிட்டே இருப்பேன். கேட்டிங்கன்னா இந்த விஷயம் தான் நமக்கு கிடைக்கிறதுக்கு அரிதான விஷயம். யூ டோன்ட் கெட் திஸ் எவ்ரிவேர் இல்லையா? கேமரா பற்றி டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும், அது ஆக்சுவலாக ஃப்ரீயாக கூட கிடைக்கும். பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது உங்களுக்கு. ஸோ இதை வந்து என்னுடைய கிளாஸில் நான் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 இயர்ஸாக ஃபோட்டோகிராஃபி மென்டாரிங்கில் இருக்குது. ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃபி கோர்சஸ் நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் ஃபோட்டோகிராஃபிக்கு டிப்ளமாஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபோட்டோகிராஃபராக நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக தேர் ஆல் டூயிங் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜானர்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபி செமையாக கலக்கிட்டு இருக்காங்க நம்ம பசங்களாம். ஆக்சுவலாக ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபோட்டோகிராஃபிக் விஷயத்தை நீங்கள் டெவலப் பண்ண நினைச்சிங்க அப்படின்னா, யூ கேன் ஈவன் ஜாயின் இன் மை கிளாஸஸ். ஆக்சுவலாக கீழே நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் முடிஞ்சால் ஃபோன் பண்ணுங்கள், கவுன்சிலரோட பேசுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோகிராஃபியில் நெக்ஸ்ட் லெவலில் வரதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலாக ஓகேவா? இதை தாண்டி பீப்புள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நம்மள நிறைய பேர் வந்து கவனிக்காமல் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன கேட்டிங்க அப்படின்னா, பீப்புளுக்கு தலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா போல்ஸு, போஸ்ட்டு இல்லை வேறு ஏதாவது ஒரு ஜாமெட்ரிக்கல் லைன், ஸ்ட்ராங்கான லைன்ஸ் ஏதாவது ஒன்று வந்து இருக்கும். சில ஒரு விண்டோவோட ஃப்ரேம் கூட வந்து இருக்கலாம். இதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் அன்எஸ்தட்டிக்காக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் தலையிலேருந்து ஒரு ஜெட்டோட்டாய் வர்ற மாதிரி இருக்கும் அந்த போல் பார்க்குறப்ப. ஆக்சுவலாக இது என்னன்னா நம்ம சப்ஜெக்டை மட்டும் பார்ப்போம், இப்போ பேக்ரவுண்டை நம்ம கவனிக்க மாட்டோம். ஸோ எப்போ நீங்கள் பேக்ரவுண்டை கவனிச்சு அந்த போலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறீங்களோ, லெஃப்ட்டில் ரைட்டில் மூவ் பண்ணிட்டு ஆக்சுவலாக ஸோ இது வந்து சம்திங் வெரி டாக்ஸிக்கிங். ஆக்சுவலாக டாக்ஸிக்னு ஏன் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறேன் கேட்டிங்க அப்படின்னா, அது பார்த்தாலே எரிச்சலாக வரும் உங்களுக்கு. ஆக்சுவலாக ஸோ அந்த தலைக்கு பின்னாடி வந்து ஒரு ஆடான ஒரு விஷயம் வந்து தலையிலேருந்து முளைச்சமாக இருந்துச்சுன்னா, நிறைய பேர் என்ன பண்ண கேட்டீங்கன்னா போர்ட்ரேட் பண்ணுறச்சு என்ன பண்ணுவாங்க, பீப்பிள் எடுத்துன்னு போய் ஒரு மரத்துக்கு முன்னாடி அதனுடைய ட்ரீ ட்ரங்க்ல வச்சு எடுப்பாங்க. அது தலையிலேருந்து மரம் முளைச்ச மாதிரி இருக்கும், தலையிலேருந்து செடி முளைச்ச மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ப்ளீஸ் டோன்ட் டூ தட். அந்த செடியை மரத்தில் என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைட்லேயே தள்ளி வச்சுட்டு அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு மோஸ்ட்லி ஒரு பிளைன் பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக கேஎல்ஆர் த ஃபோட்டோ குரு சேனலில் உங்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய 380க்கு மேலே வீடியோக்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக நினச்சிங்க அப்படின்னா, வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான தொகையை தேர்ந்தெடுத்து கேஎல்ஆர் த ஃபோட்டோ குரு சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நீங்கள் போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபியில் பேக்ரவுண்ட் டீஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் அப்பர்ச்சரை வந்து வைடாக ஓப்பன் பண்ணக்கூடிய லென்சஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். சார் அது வந்து ஃபாஸ்ட் லென்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த அப்பர்ச்சர் வேல்யூ வந்து உங்களுக்கு 2.8 இருக்கலாம், இல்லை 1.8 இருக்கலாம், 1.4 இருக்கலாம், இல்லாட்டி 1.2 கூட இருக்கலாம். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் வந்து உங்கள் லென்ஸினுடைய ஃபோக்கல் லென்த் கூட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, சரி ஒரு 85mm 1.4 லென்ஸ் அப்படிங்கிறது போர்ட்ரேட்டுக்கு ஒரு செமையான லென்ஸ். ஆக்சுவலாக அருமையாக பேக்ரவுண்ட் வந்து டீஃபோக்கஸ் ஆகும். அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு ஜூம் லென்ஸ் ஒன்று நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் 70-200 f2.8 ஸோ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி லென்சஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அப்போ அந்த படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரமிக்கிற அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டீஃபோக்கஸ் பேக்ரவுண்டில் கிடைக்கும். அண்ட் பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஹைலைட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹைலைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பொக்கே எஃபெக்டோட தெரியும். பார்த்துருப்பீங்களா இப்படி ரவுண்ட் இப்போ காமிச்சிருக்க ஃபோட்டோ பாருங்களேன், அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் உங்கள் ஃபோட்டோவில் வரும். இதெல்லாம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா தேல் பி ஃப்ளையிங், எஸ்பெஷலி இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க தேல் பி லிட்டரலி ஃப்ளையிங். இல்லை வாவ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு செட்டில் ஆகும். ஸோ இந்த இடத்துல அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத விட அவங்கள நம்ம எப்படி காமிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் என்ன பொறுத்தவரைக்கும் ஃபோட்டோகிராஃபி. ஆக்சுவலாக இட்ஸ் நாட் அபவுட் ஹவ் யுவர் சப்ஜெக்ட் இஸ் அபவுட் ஹவ் யூ ஷோ தம் இன் யுவர் பிக்சர்ஸ். இல்லையா? ஸோ அதுக்கு தான் இந்த முயற்சி, வேற ஒன்றும் இல்லை. இந்த யூடியூப்ல போய் இதை ஏன் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த சின்ன இன்ஃபர்மேஷன், சின்ன டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் உங்கள் படங்களில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். அதனால தான் வந்து கிட்டத்தட்ட கேஎல்ஆர் த ஃபோட்டோ குரு சேனலில் வந்து 380க்கு மேலே வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இல்லையா? வாரம் ஒரு வீடியோ, எல்லாம் எதை பற்றி கேளுங்க நீங்கள். ஆக்சுவலாக எவ்ரிதிங் அபவுட் ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு லைப்ரரி மாதிரி கேஎல்ஆர் த ஃபோட்டோ குரு சேனலில் வந்து வீடியோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஆக்சுவலாக அப்போ தான் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி நீங்கள் லெவலப் பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இதையும் தாண்டி நீங்கள் வந்து போர்ட்ரேட் பண்ணுற சமயத்தில் நீங்கள் அவைலபிள் லைட்லாம் என்ன, சன்லைட் பேஸ்டான ஒரு லைட்டில் இல்லை ஃபுல் ஆர்டிஃபிஷியல் லைட்டில் அவைலபிள் லைட்டில் ஃப்ளாஷ் பயன்படுத்தாமல் படம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த லைட் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிங்க. ஆக்சுவலாக ஸோ அந்த லைட் வந்து ஒரு சைட்லேருந்து வந்துச்சுன்னா பார்க்குறப்ப அழகாக இருக்கும். இப்போ நான் காமிச்சிருக்க ஃபோட்டோஸ் பாருங்களேன், சைடில் லைட்ஸ் இருக்குது, அப்போ பார்க்குறப்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக இன்னும் சில சமயத்தில் வந்து உங்களுக்கு பேக்லேருந்து வந்தால் கூட இந்த படங்கள் நல்லா இருக்கும். ஸோ அப்போ வந்து ஹேர்லலாம் ஒரு ஹேலோனஸ் கிடைக்கும்,
அந்த படம் பார்க்குறப்போ ரொம்ப கிளாமரஸாக இருக்கும் ஆக்சுவலாக. இது நீங்கள் ஒரு விண்டோ லைட்டில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு பெருசாக அதுக்குன்னு ஒரு லைட்லாம் நீங்கள் வாங்க வேண்டியதில்லை. ஹாபிஸ்டாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விண்டோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பால்கனி இல்லை வந்து ஒரு கார் பார்க் ஏரியா அந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்லேருந்து ஒரு சாஃப்ட் லைட் வரும் பார்த்தீங்களா, அந்த லைட்டில் உங்கள் சப்ஜெக்டை, உங்கள் பீப்புளை, உங்கள் பர்சனை, உங்கள் ஃபேவரட்டான ஒரு அவருக்கு சப்ஜெக்டை நீங்கள் நிறுத்தி எடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ லைட்டை கொஞ்சம் கவனிங்க ஆக்சுவலாக. ரொம்ப பேக்லைட் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு, சப்ஜெக்ட் வந்து டார்க்காக போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஃப்ளாஷ் நீங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் வச்சிருக்க கேமராவில் வந்து சப்போஸ் பில்டின் ஃப்ளாஷ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி விட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் லைட்டாக ஜென்டலாக ஒரு ஃப்ளாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ பேக்லைட் ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் லைட்டை நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொடுக்கலாம். இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக பேக்லைட் ஹெவியாக இருக்குது பாருங்கள், பின்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சோர்ஸ் லைட்டே வச்சிருக்கேன், ஒரு பேரபாலிக் அம்ப்ரெல்லா பின்னாடி நான் வச்சிருக்கேன், அதுலேருந்து லைட் வருது ஆக்சுவலாக. அதே சமயத்தில் நான் ஃப்ரண்ட்லேயும் ஒரு லைட் வச்சிருக்கேன். ஃப்ரண்ட்டில் நான் லைட் வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என் ஃபேஸ் ரொம்ப டார்க்காக இருக்கும். அதே பிரின்சிபல் தான். ஸோ டே லைட்டில் வந்து சப்போஸ் ஒரு விண்டோ பக்கத்தில் ஒருத்தர் வச்சு எடுக்கிறீங்க, விண்டோ அவங்க ஃபேஸ் பண்ணாமல் விண்டோவிலேருந்து ரூமை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ் டார்க்காக வரும் இல்லையா, அப்போ என்ன பண்ணிக்கோங்க, ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளாஷ் தட்டி விடுங்க. அப்போ அந்த படங்கள் வந்து பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது வந்து ஃபில் இன் ஃப்ளாஷ் நம்ம சொல்கிறோம் ஃபோட்டோகிராஃபியில். ஃபில் இன் ஃப்ளாஷ் அப்படின்னா அந்த ஷேடோஸை வந்து உங்கள் தேவையான அளவுக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கம்மி பண்ணி அந்த ஃபோட்டோவில் அவங்களுக்கு கொஞ்சம் பிரைட்டாக காமிக்கிறீங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் பீப்புள் ஃபோட்டோகிராஃபி, அதாவது போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி நம்ம பண்ணும்போது கவனிக்க வேண்டிய இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர்பான சில டிப்ஸ் பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹாபிஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அவைலபிள் லைட்டில் நீங்கள் வந்து டே லைட்டில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை ஸ்டுடியோவில் எடுத்தாலும் பரவாயில்ல, இந்த எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. ஆக்சுவலாக வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி KLR த ஃபோட்டோ குரூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் தட்டி விடுங்க. ஆக்சுவலாக அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை மீட் பண்ண வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.